திமுக ஆட்சியில் அனைத்து துறைகளும் ஊழலில் நிறைந்து இருப்பதாக திமுக ஆட்சி கருப்பு ஆட்சியாக உள்ளது என அதிமுக மருத்துவ அணி இணை செயலாளர் சரவணன் விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக மதுரையில் பேட்டியளித்த அவர், திமுக ஆட்சியில் கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன் என ஊழல் நிறைந்துள்ளதாக சாடினார். மதுரை மாநகராட்சியில் 200 கோடி வரும் ஊழலில் மேயர் தனது பதவியை ராஜினாமா செய்ததாகவும், அமைச்சர் KN நேரு மீது 800 கோடி ரூபாய் ஊழல் புகார் வந்துள்ளதாகவும் தெரிவித்தார். நகராட்சியில் 2569 பதவிகளுக்கு தலா 20 முதல் 30 லட்சம் ரூபாய் வாங்கிக் கொண்டு பணி வழங்கி உள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன் என்ற நிலையில் தான் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் மதுரை மாநகராட்சியில் கடந்த வருடம் 200 கோடிக்கு மேலே ஊழல் நடந்த ஒரு பெரிய முறைகேடு நடந்து அதில் பல மண்டல தலைவர்கள் ராஜினாமா பண்ணி, மேயருடைய கணவர் கைது செய்யப்பட்டு, இப்போ மேயரே ராஜினாமா பண்ணக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இப்போ விசாரணை எதிர்கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழலில் அதே உள்ளாட்சித்துறை அதனுடைய அமைச்சர் KN நேரு மேலே 800 கோடிக்கு மேலே உள்ள ஒரு மிகப்பெரிய ஊழல் ஜாப் ராக்கெட் நடந்திருக்குது. இப்போ சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அவருடைய தம்பி வங்கி கடன் மோசடியில் அமலாக்கத்துறை விசாரணை செய்யும் பொழுது திடுக்கிடும் வகையில் பல ஆதாரங்கள் கிடைத்து அவங்க பொறுப்பு DGP கிட்ட FIR பதிவு பண்ண சொல்லி KN நேரு அமைச்சர் மேலே அவங்க 252 பக்கங்கள் கொண்ட அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறார்கள்.